தமிழர்களின் வரலாற்று பொக்கிஷ பூமியான ஆனையிறவில் அமைந்துள்ள ஆனையிறவு உப்பளம் இன்று முதல் மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஆனையிறவு உப்பு எனும் பெயரில் பல தசாப்த காலமாக ஆரம்பிக்கப்பட்டு வந்த இந்த தொழிற்சாலை பல தசாப்தமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு உப்பு உற்பத்தி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அனுராவின் அமைச்சர்கள் பலரும் வருகதைந்து இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருந்தனர். ஆனால் ஆனையிறவு உப்பு என்பதற்கு பதிலாக ரஜனலு என சிங்களத்தில் பெயர் மாற்றப்பட்டுள்ளமை பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த பெயர் மாற்றம் உண்மையில் பல தசாப்தமாக ஆனையிறவு உப்பு என்ற அடையாளத்துடன் இயங்கி வந்த நிலையில் தற்போது ஆட்சியில் இருக்கும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஆட்சியாளர்கள் இதனை சிங்களத்தில் ரஜனலு என பெயர் மாற்றியமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாக தமிழர்களின் வரலாற்று அடையாளமாக விளங்கும் ஆனையிறவு உப்பு எனும் பெயரை மீளவும் வைக்க வேண்டும் என்றும், அதுவே இந்த அரசாங்கம் கூறி வந்த சமநீதி சமக்கொள்கைக்கு ஏற்புடையதாக இருக்கும் எனவும், தமிழர்களின் வரலாற்று அடையாளங்களை மாற்றுவதா அனுர அரசான் மாற்றம் என்றும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றார். நீண்ட காலத்தின் பின்னர் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த உப்பு தொழிற்சாலையானது பலரும் வரவேற்றிருக்கின்ற நிலைமையில் அனுர அரசாங்கம் தனது ஆட்டத்தை காட்டியிருக்கின்றது. அதாவது ஆனையிறவு உப்பு என்பதற்கு பதிலாக ரஜனலு என சிங்களத்தில் மாற்றியிருக்கின்றமை தமிழர்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது. இந்த உப்பு தொழிற்சாலை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட நிகழ்வில் அனுர அரசின் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஆனால் நீண்ட தசாப்தமாக ஆனையிறவு உப்பு என்னும் பெயரிலேயே இந்த உப்பு தொழிற்சாலையின் உற்பத்தி விநியோகிக்கப்பட்டிருந்தது. இதனை இன்று முதல் ரஜனலு என பெயர் மாற்றியமை தமிழர்கள் மத்தியில் பல்வேறு எதிர்ப்பையும் பல்வேறு சந்தேகங்களையும் ஏற்படுத்தியிருக்கின்ற நிலைமையில் இதன் பெயரை மீண்டும் ஆனையிறவு உப்பு எனவே மாற்றுமாறு பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நல்லதை செய்கிறோம், உற்பத்தியை செய்கிறோம், கைத்தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறோம் என்று கூறி தமிழர்களின் அடையாளத்தை மறுதளிக்கின்றமையை ஏற்றுக்கொள்ள முடியாதென பலரும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. අපි ආයතනයක් විදිහට මම සභාපතිවරයා විදිහට මෙම ආයතනේ මාස 3කට කලින් අපි වැඩ ආරම්භ කළාම මගේ අධ්‍යක්ෂ මණ්ඩලය ඒ වගේම මගේ නිලධාරී මණ්ඩලය අපි එකතු වෙලා හැදුවා දීර්ඝකාලීන සැලැස්මක් මේ ආයතනයට අවුරුදු 3ක් 5ක් ඉස්සරහට අපි කොහෙද ගිහිල්ලා නවතින්න ඕනේ කියලා. மிக முக்கியமாக போரினாலே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். அந்த வகையிலே எங்களுக்கு இங்கே யுத்தத்தினாலே பல தொழிற்சாலைகள் இல்லாமல் அழிந்து போயிருந்தன. அதன் விளைவாக எங்களுக்கு வேலை வாய்ப்பு இன்மை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. வேலை வாய்ப்பை பெறுவதற்கு எங்களுக்கு இந்த தொழிற்சாலைகள் இல்லாமல் இருந்தது. வட மாகாணத்தில் இயங்கின பல தொழிற்சாலைகள் எதுவும் இயங்கவில்லை. அந்த வகையிலே இந்த யுத்தம் முடிந்தும் 2025ஆம் ஆண்டிலே இன்று இந்த பெயர் பெற்ற ஆனையிறவு உப்பளம் என்பது ஒரு பெயர் பெற்ற ஒரு உப்பு உற்பத்தி செய்கின்ற ஒரு இடமாக இருந்தது. அந்த வகையில் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் இன்று மேலும் சிறப்புடன் இயங்க ஆரம்பித்திருக்கின்றது. இது எங்களுக்கு மிக முக்கியமாக இயங்கி வந்த தொழிற்சாலைகள் எல்லாம் சிறப்பாக இயங்க வேண்டும். இயங்குவதன் மூலம்தான் எங்களுடைய மாகாணத்திலே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று கொடுப்பது மட்டுமல்ல, எங்களுடைய அந்த உற்பத்தி வடமாகாணத்தினுடைய ஜிடிபி நிலையை கூட்டுவதற்கும் இது நிச்சயமாக முக்கியமானது. அந்த வகையில்
இன்றைய இந்த நிகழ்வு என்பது நமக்கு ஒரு மிக ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. இதனுடன் ஊடாக இந்த தொழிற்சாலையை விரிவுபடுத்துவது மட்டுமல்ல, இதனூடாக பல பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்க உள்ளது. அது மட்டுமல்ல, இந்த உப்பளத்திலே ஒரு மிகவும் ஒரு மற்ற உப்பளங்களை விட மிகவும் ஒரு பொட்டென்சியல் கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இதில் கூடுதலான உப்புகள் முன்னர் காலத்தில் கூட, யுத்தத்துக்கு முன்னரான காலத்தில் கூட அதிக அளவு உப்பு உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு இடம். அந்த வகையிலே நாங்கள் இந்த உப்பளத்தை நாங்கள் சரிவராக இயக்கினோம் என்று சொன்னால் எங்களுக்கு வெளிநாட்டுக்கே நாங்கள் உப்பை ஏற்றுமதி செய்ய முடியும். அந்த வகையிலே நாங்கள் அந்நிய செலவாணியை மீட்ட முடியும். ஆகவே இது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது. இது வருங்காலத்திலே இது ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையாக உருவெடுக்கும். அந்த வகையிலே கூடுதலானவர்கள் பயன்பெறுவார்கள். எமது வடமாகாணம் மிக முக்கியமாக இது முதலாவது படியாக இருக்கின்றது. மற்றும் ஏனைய தொழிற்சாலைகளும் விரைவிலே நாங்கள் அதை துவக்குவதற்கு முயற்சிகள் இந்த அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே பல முதலீட்டாளர்களும் இங்கு வருவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இது கூடுதலான பேருக்கு வேலைவாய்ப்புகளை அளிக்கவும், கூடுதலான உற்பத்திகளை எமது வடமாகாணத்திலே உற்பத்தி செய்து எமது வடமாகாணத்தை ஒரு சிறந்த ஒரு வளமிக்க ஒரு மாகாணமாக மாற்றுவதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய தலைமையிலே இந்த சிறப்பான முன்னெடுகளை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே இதிலே பங்கு பெற்றுகின்ற கௌரவ அமைச்சர் சுனில் கந்தனஹெட்டி அவர்களுக்கு நாங்கள் மிகவும் பாராட்டுதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இதில் கலந்து கொண்டிருந்த கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் எமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து எமது வடமாகாணத்தில் உள்ள மேலும் பல தொழிற்சாலைகள் விரைவிலே திறக்கப்பட்டு கூடுதலானவருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அதாவது டேபிள் சோல்ட் எனப்படுகின்ற எங்களுடைய அன்றாட பாவனைக்கு உதவுகின்ற நல்ல ரகமான உப்பு எங்கிருந்து கிடைக்குது என்றால் வேறு எங்கும் இல்லை, அது ஆணையிறவனுடைய உப்பு. அப்ப அதனால் அந்த வரலாற்று ரீதியான பெயர் ஆணையிறவுக்கு உண்டு. அந்த வகையில் அன்பர்களே, இது கடந்த காலங்களில் பல்வேறு இன்னல்களை சந்தித்த போதிலும் கூட இன்றும் கூட எங்களுக்கு இந்த உப்பு தட்டுப்பாட்டினுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கின்ற காலத்திலும் கடந்த காலங்களில் இங்கு வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் ஒரு சிலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவ்வாறு சந்திக்கின்ற பொழுது அவர்கள் என்னிடம் குறிப்பிட்டார்கள், ஐயா எங்களிடம் ஒப்படையுங்கள், நிச்சயமாக இந்த நாட்டுக்கு தட்டுப்பாடு இல்லாத உப்பை பெற்றுக் கொடுக்கின்ற ஆற்றல் இந்த ஆணையரவு உப்பளத்துக்கு உண்டு. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் ஏற்பட்டது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் பல தடவைகள் தொடர்பாக பேசினோம். பிறகு எங்களுடைய இதற்கு கைத்தொழிலுக்கான அமைச்சர் சுனில் அதுவுடத்தி அவர்கள், அதே போன்று இதனுடைய தலைவராக இருக்கின்ற ஜானக் அவர்கள் இருவரும் சேர்ந்து இதற்கான ஒரு புத்தாக்கத்தை உருவாக்க வேண்டும் அல்லது இது ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் இன்று நாங்கள் ஒரு திடமான மகிழ்ச்சியான பயணத்திற்கு வந்திருக்கும். அந்த வகையில் தொடர்ச்சியாக ஆணையரவனுடைய உப்பு, அதனுடைய பெயர், அதனுடைய நாமம் தொடர்ந்து ஆழமாக பதிந்து கிடக்கின்றது இலங்கை வாழ் மக்கள் மத்தியில். ஆர் விஜயகுமாரி